வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற பலனும் கிருபையும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை புடமிடுவதற்காக, அதாவது அவருடைய சாயலாக மாற்றுவதற்காக, அவர்கள் விரும்பாத காரியங்களையும் கூட அவர்கள் வாழ்விலே அனுமதிக்கின்றார். தாவீது தன் வாழ்க்கையில் பல இன்னல்களை, துரோகங்களை சந்தித்தவர். சவுலின் மூலமாக பல இன்னல்களை அவர் அனுபவித்தார். 1 சாமுவேல் 21-22 அதிகாரத்தில் தாவீதிற்கு உதவி செய்து அடைக்கலம் கொடுத்த நோபில் இருந்த ஆசாரியனாகிய அகிமலேக்கையும் அவனை சேர்ந்தவர்களையும் சவுல் கொன்ற சம்பவத்தை பார்க்கலாம். இந்த சமயத்தில் தாவீது எப்படி நடந்து கொண்டார், தன்னை எப்படி ஆண்டவருக்குள் தைரியப்படுத்தி கொண்டார் என்பதை சங்கீதம் 52 நாம் அறிந்து கொள்ளலாம். எப்பொழுதுமே சங்கீதங்கள் நமக்கு தேவையான பல ஆவிக்குரிய உண்மைகளை உணர்த்துகின்றன. நமக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும்பொழுது, நமக்கு ஆதரவாய் இருக்கின்ற காரியங்கள் அழிக்கப்படும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 3 ஆலோசனைகளை இந்த சங்கீதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, உம்மோடு இருக்கிறேன். சங்கீதம் 52:8 நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என தாவீது கூறுகிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் நான் வறண்டு போகவில்லை, காய்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. உம்மில் நான் வைத்துள்ள உணர்வில் பசுமையாக இருக்கிறேன். உம்மோடுதான் ஆண்டவரே இப்பொழுதும் இருக்கிறேன். கஷ்ட நேரத்தில் உம்மை மறவாத இதயம் எனக்கு இருக்கின்றது. உம்மை மறந்து உம்மை விட்டு தூரமாய் போகவில்லை என தாவீது இங்கே நமக்கு உணர்த்துகின்றார். ஆம், கடினமான நேரங்களில் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்பதை மறவாதிருங்கள், இருக்கவும் விரும்புங்கள். 2வது, நம்பியிருக்கிறேன். அதே 7-8 வசனங்களில் ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபையை நம்பியிருக்கிறேன். கிருபை தகுதியில்லாதவர்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கின்ற அன்பு, இரக்கம், பாதுகாப்பு உணர்வு. உம்முடைய பலத்தை நம்பியிருக்கிறேன் என தாவீது இங்கே அறிக்கையிடுகின்றார். தேவனே என் பலன் என உறுதியாக நம்புகின்றார். தேவனே என் பலன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று 56 சங்கீதத்திலும் 11 வசனத்திலும் தாவீது கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, தாங்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன் என கூறுங்கள். 3வது, காத்திருக்கிறேன். 9 வசனத்தில் ஆண்டவரே, இந்த நிலையிலும் உமக்கு காத்திருக்கிறேன் என பொறுமையோடு கூறுகின்றார். நடக்கின்ற காரியங்கள் உம்மால் தான் நடைபெறுகிறது என உணர்ந்து காத்திருக்கிறேன் என உறுதியாய் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு காத்திருத்தல் அவசியமான ஒன்று. இன்றைக்கு காத்திருப்பது அநேகருக்கு கசப்பு மருந்தாகிவிட்டது. தாவீது உண்மையாகவே காத்திருந்தார். சுய பலத்தை, சுய முயற்சியை அவர் சார்ந்திருக்கவில்லை. அவருடைய எதிரியாக இருந்த சவுலை கொல்வதற்கு 2 வாய்ப்புகள் கிடைத்தும் அதை அவர் செய்யவில்லை. ஆண்டவரின் நேரத்திற்காக பொறுமையோடு, நம்பிக்கையோடு காத்திருந்தார். உம்மோடு இருக்கிறேன், நம்பிக்கையாய் இருக்கிறேன், காத்திருக்கிறேன். இதுதான் இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி. கர்த்தரோடு இருங்கள், நம்பிக்கையாய் இருங்கள், காத்திருங்கள். அன்பானவர்களே, தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். வேதம் காட்டும் வழிகள் உன்னதமானவைகள், பாதுகாப்பானவைகள். அந்த வழியிலே நாம் நடப்போம். ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர்.
இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.